இப்போதான் ரஷ்ய அதிபர் புடின் வந்துட்டு போனார். அதுக்குள்ளே உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியும் இந்தியாவுக்கு வரப்போகிறாருங்கிற செய்தி வந்திருக்கு. ஜெலன்ஸ்கி எதுக்கு இந்தியா வரணும்? உக்ரைனுக்கு இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கும். அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ. இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தில் ஜெர்மனி வரைக்கும் போய் ஒரு செய்தியை பதிவு செஞ்சுட்டு வந்திருக்கார். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான செய்தி. அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெட்ஃப்ளிக்ஸ் இன்றைக்கி எல்லாருடைய வீடுகள்லையுமே இருக்குது. அதை தாண்டி ஒரு சம்பவம் ஒன்று பண்ண போது நெட்ஃப்ளிக்ஸ். இனிமேல் நீங்கள் வித்தியாசமான படங்கள் எல்லாத்தையுமே தேட்டரில் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதை நெட்ஃப்ளிக்ஸில் கொண்டு வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பை அவங்க உருவாக்கியிருக்காங்க. அது என்ன டீட்டெயில் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ சொல்ல போகுது. இது மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடாக நடந்திருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad.signature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. வார்னர் ப்ரோஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடியோ நிறுவனம். இந்த நிறுவனத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. நூற்றாண்டு கால பிரபலமாக இருக்கக்கூடியது இந்த நிறுவனம். இந்த நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட படங்கள் அப்படிங்கிறது ஓடிடிலையும் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் ஹாரி பாட்டருடைய தொகுப்புகள் இருக்குல்ல, அது ஒரு தொகுப்பு இல்லை, வரிசையாக தொகுப்புகளாக வந்துக்கிட்டே இருந்தது, அடுத்தடுத்து படங்கள். அந்த படத்துக்கு ஓனர்லாம் யாருன்னா இந்த வார்னர் ப்ரோஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான். இப்போது இந்த நிறுவனம் விலைக்கு வருது. அதை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க. 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, 7.5 லட்சம் கோடி ரூபாய், 7.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இது விற்பனைக்கு ஆக போகுது. இதை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல். இன்னும் 18 மாதங்களில் நீங்கள் இந்த வார்னர் ப்ரோஸ் ஸ்டூடியோ நிறுவனத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய காமிக்ஸ் படங்கள் அது எல்லாத்தையும் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒளிபரப்ப போகிறாங்க. இதற்கு யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னா நம்ம ட்ரம்ப் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். பேட்மேன் மற்றும் சூப்பர்மேன் உள்ளிட்ட இந்த சூப்பர் ஹீரோ கதாபாத்திரங்களை கொண்ட இந்த டிசி காமிக்ஸ் போன்ற பெரிய திரைப்பட உரிமைகளை இந்த வார்னர் ப்ரோஸ் அப்படிங்கிற நிறுவனம் எதற்காக நெட்ஃப்ளிக்ஸுக்கு விற்கணும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் எழுப்பக்கூடிய கேள்வி. இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஓடிடி ஸ்ட்ரீமிங் தளமான நெட்ஃப்ளிக்ஸு 83 பில்லியன் அமெரிக்க டாலர்கள், அதாவது இந்திய மதிப்பில் இவ்வளவு லட்சம் கோடி ரூபாய்க்கு வாங்கிறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்கங்கிறத நான் இப்போ சொன்னேன். ட்ரம்ப்பினுடைய நெருங்கிய பணக்காரர் நண்பர் டேவிட் எலிசனுக்கு அது கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்பினுடைய ஆசை. இவர் தான் அந்த நண்பர். இப்போ இவருக்கு கிடைச்சதுன்னா ட்ரம்ப்புக்கு அதில் ஒரு லம்பாக ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். பட் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்துக்கு கிடைச்சதுன்னா ட்ரம்ப்புக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ புரியுதா நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஏன் வந்து ட்ரம்ப் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாருன்னு. அடுத்ததா, பட் டிஸ்கவரி, CNN இதெல்லாம் தனித்தே தான் இயங்கும். அது வந்து நெட்ஃப்ளிக்ஸோட சேராது, நியூஸ் சேனல் சேராது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சிறு நிறுவனங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் வந்து கவலை தெரிவிக்கிறார். ட்ரம்ப்புக்கு பெரிய நிறுவனங்கள் பற்றி தான் எப்பயுமே கவலை. முதல் தடவையாக சிறு நிறுவனங்கள் பாதிக்கப்படுமே அப்படின்னு அவர் பேசி இருக்கிறது நகைப்புக்குரியதாக இருக்குது. ஏன்னா ஒரு மனுஷன் தொடர்ச்சியாக கெட்டது பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா திருதுப்புன்னு அவன் நல்லவனாக மாறினா ஒரு ஆச்சரியம் வருமா வராதா? இல்லை நல்லவனாக மாறுற மாதிரி நடிக்கிறானா அப்படிங்கிற கொஸ்டின் நமக்குள்ளே ரைஸ் ஆகுமா இல்லையா? அந்த மாதிரியான கொஸ்டின் தான் இப்போது நெட்ஃப்ளிக்ஸுக்கு அந்த நிறுவனம் போகிறத ட்ரம்ப் வந்து எதிர்க்கிறத மக்களும் இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க ட்விட்டரில். ஓகே, இப்போது முக்கியமான செய்தி. ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவுக்கு வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையிலேருந்து ரஷ்யா வரைக்கும் பாதை போடுவதற்கான ஏகப்பட்ட ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாயிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டின் பறந்து போயிட்டார் ரஷ்யாவுக்கு. இந்தியா வந்துட்டு
இப்போது வரக்கூடிய ஜனவரி மாதம் ஜெலன்ஸ்கிங்கிற உக்ரைனுடைய அதிபர் வந்து இந்தியாவுக்கு வரப்போகிறாருங்கிறது தான் செய்தி. சரி, இரு நாட்டு வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவிலேயே ஜெலன்ஸ்கி இந்தியா வரப்போகிறாரு அப்படிங்கிற தகவல். பட் ஜனவரி மாதம் வரைக்கும் அங்கே அவர் தாக்கு பிடிச்சி அதிபராக தொடருவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி எம்பிக்கள்லாம் இவர் அதிபராக தொடரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் சூரியகாந்தி எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் அப்படிங்கிற ஒரே ஒரு தேவைக்காக, கடலெண்ணெய் இருக்குல்ல, அதனுடைய தேவைக்காக மட்டுமே ஜெலன்ஸ்கி இந்தியா வந்து கூப்பிடுதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். இல்லை, ரஷ்ய அதிபர் புட்டின் பேசின விஷயத்தை கன்வே பண்ணுற அளவுக்கு இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறமையுடைய நபராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பார்ப்போம் என்ன நடக்கும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான செய்தி என்னென்னா, ஹைதராபாத்தில் ஒரு நகரத்துக்கு யாரோட பேர் வைக்கிறாங்க? ட்ரம்ப்பினுடைய பேர் வைக்கிறாங்க. அங்கே டொனால்டு ட்ரம்ப் அவென்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு பேர் வைக்கிறாங்க. ஏன் அந்த பேரை அங்கே வைக்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்காவினுடைய துணை தூதரகத்தை ஹைதராபாத்தில் வைக்கிறதுக்கு அனுமதி கேட்டு அதற்கான அனுமதியும் கொடுக்கப்பட்டுருச்சு. அப்போது அமெரிக்க துணை தூதரகம் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏன் டொனால்டு ட்ரம்ப் அவென்யூன்னு பேர் வைக்கக்கூடாதுன்னு ரேவந்த் ரெட்டி அப்படிங்கிற தெலுங்கானாவினுடைய முதல்வர் இந்த முடிவை எடுத்திருக்கார். இதற்கு நிறையா விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அமெரிக்க அதிபருடைய பார்வை படக்கூடிய அளவிற்கு ரேவந்தினுடைய செயல்பாடு இருக்குது அப்படின்னு காங்கிரஸார் இப்போது பெருமிதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் அமெரிக்க நிறுவனங்கள் மீண்டும் ரஷ்யாவுக்கு வந்து வணிகம் செய்ய வரலாம் அப்படிங்கிறத புட்டின் இப்போ நினைவுபடுத்தியிருக்கார். ஏற்கனவே அமெரிக்க நிறுவனங்கள் ரஷ்யாவுக்கு வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசியல் சூழலால் அவர்கள் எங்களை மறந்து விட்டார்கள், நினைவுபடுத்துவது என்னுடைய கடமை அப்படின்னு இந்தியா டுடேவுக்கு புட்டின் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. இந்தியா டுடேக்கு அவர் எப்போ பேட்டி கொடுத்தாரு அப்படின்னா, ரஷ்யாவில் இருந்து இந்தியா கிளம்புறதுக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடியே இந்தியா டுடேங்கிற இந்திய சேனலுக்கு அவர் பேட்டி கொடுத்ததை நீங்கள் பார்க்கலாம். ஸோ பிக்டெக் கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனிஸ் எல்லாத்தையும் மறுபடியும் எங்கே கூப்பிடுறாரு? ரஷ்யாவுக்கு வியாபாரம் பண்ண வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாங்க அப்படிங்கிற அழைப்பையும் எடுத்திருக்காரு. எது எப்படியாக இருந்தாலும் இன்னொரு புறம் ரஷ்யா ஆப்கானிஸ்தானோட போய் தான் வணிகம் பண்ணுறாங்க. இந்தியாவோடு அவங்க கொண்டிருக்கக்கூடிய டைஅப் ஒரு புறம், பாகிஸ்தானோடு ரஷ்யா வந்து டைஅப்பில் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் அவங்க ஆப்கானிஸ்தோடு கைகோர்த்துருக்காங்க லாவ்ரோவ் அவர்கள், அந்த நாட்டினுடைய ஃபாரின் மினிஸ்டர். ஸோ அவர் வந்து ஆப்கானிஸ்தானோட வணிகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். ரெண்டாவது, இங்கே அதிகமாக விளையக்கூடிய மாதுளை அப்படிங்கிறது இங்கே ஆப்கானிஸ்தானில், அது எங்கே எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா ரஷ்யாவுக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ பாகிஸ்தானுக்கும் ஆப்கானுடைய எல்லையில் மறுபடியும் சண்டை ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே இது ரிலேட்டடாக துருக்கி பஞ்சாயத்தை வச்சுருந்தாங்க. அந்த பஞ்சாயத்து தோல்வி ஆயிடுச்சு. நடுநிலையாக இருந்து அவங்க செயல்படும் போது பாகிஸ்தான் இதை ஏற்றுக்கலை. தொடர்ச்சியாக பாகிஸ்தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்கான் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதையும் பாகிஸ்தானுடைய முனீர் அவர்கள் செய்யலை. இப்படிப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக பாகிஸ்தான்லையும் ஆப்கானிஸ்தானுடைய எல்லையிலையும் இப்போ பயங்கர ஃபயர் நடந்துக்கிட்டு இருக்குங்கிற செய்தி வெளியாகிருக்கு. எது எப்படியாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி இஸ்ரேல் பற்றிய செய்தி. இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். இவர் டைரக்டாக ஜெர்மனியினுடைய மெர்ஸை போய் ஜெர்மனியில் போய் பார்க்குறதுக்காக போயிருந்தார். ஜெர்மனி உங்களுடைய ஒன் ஆஃப் த கண்ட்ரி தான். ஆடு மாடு மேய்ச்சிட்டு திரிகிற கூட்டம் தானே அது. அந்த கூட்டம் வந்து கூட்டத்தில் ஒரு பகுதி தான் கைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியா பக்கம் வந்துச்சு. அந்த ஆடு மாடு மேய்ச்ச கூட்டம் இவ்வளோ பெரிய செல்வம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு இப்போ நம்மளை கோயிலை விட்டு தெருவில் நிப்பாட்டி வச்சுருக்கு. சரியா? இப்போது அதே கூட்டத்தில் இப்போது ஒருத்தர் பிரதமராக வந்து உக்காந்துருக்கார். இஸ்ரேலுடைய பிரதமர் ஜோர்டான் நதியில் இருந்து மத்திய தரைக்கடல் வரைக்கும் இஸ்ரேல் வந்து எதிர்காலத்தில் ஆளும் அப்படிங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு. உலகத்தினுடைய முதல்நிலை அந்தஸ்தை பெற தீவிரம் காட்டுவோம், தீவிரமாக போராடி அந்த நாடு பிடிக்கக்கூடிய வேலையை தான் அவங்க செய்வாங்க. திருட்டு பயிலுக, முட்டா பயிலுக அப்படின்னு சொல்ல முடியாது. அறிவாளின்னு தன்னை காமிச்சிக்கூடியவங்க குனிஞ்சு நிமிந்து எப்படியாவது வந்து தனக்கு வேணுங்கிற காரியத்தை சாதிப்பதில் ரொம்ப கெட்டிக்காரர்கள் அவருங்க. ஒரு வகையில் இதுவும் கூட திறமை அப்படின்னு இப்போ நம்பப்படுது, இன்னொரு நாட்டை ஆக்கிரமிக்கிறது அப்படிங்கிறது. அந்த வகையில் மிகச்சிறந்த திருடனாக வலம் வரக்கூடிய அந்த நபர் பேசியிருக்கக்கூடிய விஷயத்தையும் நீங்கள் பார்க்கலாம். சூடானில் ஒரு பெரிய புரட்சி ஒன்று ஏற்பட்டிருக்கு. ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இப்போது தன்னுடைய ஆட்சியாளர்களுக்கு எதிராக வெகுண்டெழுந்து போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆட்சி மாற்றம் தேவைன்னு. இதே மாதிரி
ஒரு போராட்டம் அப்படிங்கிறது ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி பெனின் அப்படிங்கிற அந்த நாட்டிலேயே வந்துச்சு. பட் அது வந்து ஆட்சி கவிழ்ப்புங்கிற சதிங்கிறது முறியடிக்கப்பட்டதாக இப்போ செய்திகள் கிடைக்கிது. யுஏஇ தலையிடுறாங்க. இதில் சூடானுடைய புரட்சியில் அரபு நாடுகளா ஐரோப்பிய நாடுகளா அப்படிங்கிற ஒரு பெரிய தர்ம சங்கடமான ஒரு சூழல். யாரா பக்கம் நம்ம போய் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு துர்பாக்கியமான நிலை சூடான் மக்களுக்கு இருக்குது. ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை. ஸோ ஆட்சி கவிழ்ப்பு பிடியில் இருந்து தப்பிய பெனின் அடுத்து இப்ராஹிம் டூரே அவர் என்ன செய்ய போகிறாரு? பர்கினோ பாசோவினுடைய தலைவர் ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவையும் ஒன்றிணைத்தால் மட்டுமே நமக்கு வாழ்வாதாரம் இருக்குது, ஒரே மொழியில் எல்லாரும் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர் தான் பர்கினோ பாசோவினுடைய தலைவர் இப்ராஹிம் டூரே. ஸோ அவர் சொல்லக்கூடிய வழியில் இந்த ஆப்பிரிக்க நாடுகள் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு பெரு வாய்ப்பு வரக்கூடிய எதிர்காலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியாக இருந்தாலும் நடக்கக்கூடிய செய்திகள் வேர்ல்டு வைடாக இந்த ஒரு 10 செய்திகள் அப்படிங்கிறது பக்காவான செய்திகள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.